ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டடி வித் சிங்கப்பெண்ணே. இன்றைக்கு நம்ம வீடியோவில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாம். வேர்ச்சொல்லுக்குரிய வினையெச்சம் இடம்பெறாத இணையை தேர்ந்தெடு. வா, வந்து. வேர்ச்சொல்லுக்குரிய வினையெச்சம் வந்திருக்கு. கொள், கொண்டு. நில், நின்று. கான், கண்ட. இதுதான் வினையெச்சம் இடம்பெறாதது. ஏன்னா கண்ட அப்படின்னா பெயரெச்சம். வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. வாழியர், வாழ். ஒரு பொருள் தரும் பர சொற்கள் நெருப்பு, கனல், அனல். ஒலி மற்றும் பொருள் வேறுபாடறிந்து சரியான பொருளை கண்டறிக. அலை, கடல் அலை, அழை, பாம்பு, புற்று. விளை, விளை, விழை போன்ற சொற்களுக்கு சரியான பொருள் வேறுபாடு. பொருளின் மதிப்பு, உண்டாக்குதல். விளை அப்படின்னா விரும்பு. கீழ்கண்டவற்றுள் திசை சொற்களை கண்டறிக. சாவி, சன்னல். சமுதாயம் என்ற வட சொல்லின் நேரான தமிழ்ச்சொல் மண்பதை. பிழை திருத்தம். சந்திப்பிழை அற்ற வாக்கியங்களை கண்டறிக. பிற நாட்டு சிற்பங்களை காட்டிலும் தமிழக சிற்பங்கள் தனித்தன்மையுடன் திகழ்கின்றன. முன்பகுதி மட்டும் தெரியும்படி அமைக்கப்பட்ட சிற்பங்களை புடைப்புச் சிற்பங்கள் என்று கூறலாம். 1, 3 சரி. உவமைக்கு ஏற்ற பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. தாமரை இலை நீர் போல். பற்றுதல் இன்றி. பொருந்தாத இணையை கண்டறி. பொற்றொடி வந்தாள். உவமை தொகை. இதுதான் தவறு. தாய், தந்தை, தாயும் தந்தையும். உம்மை தொகை, பனைமரம், இருபெயரட்டு பண்புத்தொகை, வளர்த்தமிழ், வினைத்தொகை. இது எல்லாமே சரியாக பொருந்திருக்கு. பொற்றொடி வந்தாள் அப்படிங்கிறது தான் தவறு. சொல்லுக்குரிய பொருளை அறிக. பொம்மல், பொம்மல் அப்படின்னா சோறு. குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள். முல்லை, பாலை நிலங்கள். விளை, விளை, விளை அப்படின்னா பொருளின் மதிப்பு. இந்த விளை அப்படின்னா உண்டாக்குதல். கரிகாலன் கல்லணையை கட்டினான். செய்வினை வாக்கியம். கீழ்கண்டவற்றுள் செயப்பாட்டு வினைத்தொடர் எது? ஓட்டுநர் பேருந்தை இயக்கினார். இது தவறு. ஓட்டுநரால் பேருந்து இயக்கப்பட்டது. இதுதான் சரி. ஏன்னா செயப்பாட்டு வினைத்தொடர் எது அப்படின்னா ஓட்டுநரால் பேருந்து இயக்கப்பட்டது. பிறவினை சொற்றொடரை கண்டறிக. பூங்குழலி திருக்குறள் கற்பித்தாள். கற்றாள் அப்படின்னா அது தன்வினை. தூது இலக்கியம் சிற்றிலக்கிய வகையை சார்ந்தது. விடைக்கேற்ற சரியான வினா. தூது இலக்கியம் எவ்வகையை சார்ந்தது? விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். எங்கள் வீட்டில் தக்காளி இல்லை. அதற்கு சரியான வினா. உங்கள் வீட்டில் தக்காளி இருக்கிறதா? திருக்குறள் 1330 குறட்பாக்களை கொண்டுள்ளது. திருக்குறள் எத்தனை குறட்பாக்களை கொண்டுள்ளது? அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. கிளி, தேனீ, தையல், மனிதன். உழைப்புக்கு கொடுப்பது கூலி. உரிமைக்கு கொடுப்பது குறள். கவலைக்கு கொடுப்பது விடை. பசித்தவனுக்கு கொடுப்பது உணவு. உழைப்புக்கு கொடுப்பது கூலி. உரிமைக்கு கொடுப்பது குறள். கவலைக்கு கொடுப்பது விடை. பசித்தவனுக்கு கொடுப்பது உணவு. முறையாக பண்டமாற்று வணிகம் தொடங்கியது. சொற்களை ஒழுங்குபடுத்துக. வணிகம் பண்டமாற்று முறையாக தொடங்கியது. அடுத்த சொற்களை ஒழுங்குபடுத்துக. நாம் இப்போது செயற்கை நுண்ணறிவு காலத்தில் இருக்கிறோம். சரியான தொடரை தேர்ந்தெடு.
மாலனை கந்தன் வீழ்த்தினான். இறந்த காலம். வீழ்த்துவான் அப்படின்னா எதிர்காலம், இது மாறி இருக்கு. வீழ்த்துகிறான் அப்படின்னா நிகழ்காலம், இதுவும் மாறி இருக்கு. வீழ்த்தச் சென்றான் அப்படின்னா இறந்த காலம், இதுவும் மாறி இருக்கு. அப்போ சரியானது வந்து மாலனை கந்தன் வீழ்த்தினான், இறந்த காலம், இதுதான் சரி. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. ஆட்டுக்குட்டி, விளையாட்டு, பறவை, பாட்டு, திடல். புதிய சொற்கள் அமைக்க. விளையாட்டு திடல். தேங்காய் விழுந்து மண்டை உடைஞ்சது. எழுத்து வழக்கினை கண்டறிக. தேங்காய் விழுந்து மண்டை உடைந்தது. பேச்சு தமிழ் அமைந்த தொடரை தேர்ந்தெடு. அவருக்கு நல்லது கெட்டது நல்லா தெரியும். பின்வரும் தொடர்களில் எழுத்து வழக்கை தொடரை கண்டறிக. காலையில் எழுந்து படித்தால் ஒரு தெளிவு கிடைக்கும். தனி சொல்லையோ தனி எழுத்தையோ விளக்கி காட்டும்போது ஒற்றை மேற்கோள் குறி பயன்படுத்தப்படுகிறது. குடந்தை என வழங்கப்படும் ஊர் பெயரை கண்டறி. கும்பகோணம். சரியான மருவு திருச்சிராப்பள்ளி, திருச்சி. புதுக்கோட்டை அப்படின்னா புதுகைன்னு வரணும். மயிலாப்பூர், மயிலை. நாகர்கோவில், நாகை. சரியான இணை வந்து திருச்சிராப்பள்ளி, திருச்சி. இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. எக்ஸ்பிரிமெண்ட். எக்ஸ்பிரிமெண்ட் அப்படின்னா பரிசோதனை. செக், காசோலை. பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் கொண்டு பொருத்துக. கேபினெட், அமைச்சரவை. கல்ச்சுரல், பண்பாடு. ஹியூமனிசம், மனிதநேயம். பவுண்டரிஸ், எல்லை. உடன்பட்டு கூறும் விடை என்பது கீழ்வருவனவற்றுள் எந்த விடையை கூறலாம்? நேர் விடைதான் உடன்பட்டு கூறும் விடை. விடை எத்தனை வகைப்படும்? விடை 8 வகைப்படும். ஸ்டாப்லர், கம்பு தைப்பு கருவி, அதாவது கம்பி தைப்பு கருவி. ரப்பர் ஸ்டாம்ப், இழுவை முத்திரை. அலுவல் சார்ந்த கலை சொற்கள். ஒளியன் அப்படின்னா ஒளியன், இதுதான் கரெக்டு. பத்தியை பறித்து அதற்குரிய வினா. காவட்புரை என்றால் என்ன? காவட்புரை அப்படின்னா சிறைச்சாலை. கூலம் என்பது எதனை குறிக்கும்? தானியம். அணிகலன்களும் பொற்காசும் உருவாக்கும் இடம் எது? அக்கசாலை. அக்காவுக்கு பொன்னும் அணிகலனும் ரொம்ப பிடிக்கும். பாண்டிய மன்னரை வரவேற்ற இடம் எது? பாண்டியபுரம். நெல்லை நகரின் மேற்கே உள்ள ஊர் எது? பேட்டை. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? நான் வாங்கிய நூல் இது அன்று. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் பகைவர் நீவீர் அல்லீர். அகர வரிசைப்படி சீர் செய்க. அழுவம், உறவு நீர், கரையும், நெகிழி, சென்னி, மதலை. கெடுதல் என்ற தொழிற்பெயர் எவ்வாறு திரியும்? கெடு, கேடு. விகுதி பெறாத தொழிற்பெயர் கூத்து. பகுதி 1 பகுதி 2 பொறுத்துக. குறிஞ்சி. குறிஞ்சி அப்படின்னா திருமால். குறிஞ்சி அப்படின்னா சரி முருகன். குறிஞ்சி முருகன். முல்லை திருமால். மருதம் இந்திரன். நெய்தல் வருஞன். குறிஞ்சி முருகன், முல்லை திருமால், மருதம் இந்திரன், நெய்தல் வருஞன். மரம் காடு. மா கருவேலங்காடு. இந்த மரம் காடு அப்படிங்கிறது இடுகுறி பெயர். மா கருவேலம் காடு அப்படிங்கிறது இடுகுறி சிறப்பு பெயர். சொல் பொருள் பொறுத்துக. தாள் அப்படின்னா நாக்கு. பிழையற்ற தொடரை கண்டறிக. இடப்பக்கச் சுவரில் எழுதாதே. சந்திப்பிழையற்ற தொடரை குறிப்பிடுக. கயிற்றுக்கட்டலில் தன்னை மறந்து உறங்கினேன். இக்கு வரணும். கயிற்றுக்கட்டிலில் தன்னை மறந்து உறங்கினான்.
தில்லால் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்றார். இதுதான் கரெக்டு, சரியான நிறுத்திற்குறி. அடுத்த நிறுத்திற்குறி, மனிதா மனிதா அழைப்பது கேட்கிறதா, எங்கு பார்க்கிறாய், யாரை தேடுகிறாய். தவறான ஊர் பெயர்களின் மறுவூவை எழுதுக. நெல்லை, நெய்வேலி. இதுதான் தப்பு. ஏன்னா நெல்லை அப்படின்னா திருநெல்வேலியோடது. கோயம்புத்தூர், கோவை, திருச்சிராப்பள்ளி, திருச்சி, புதுச்சேரி, புதுவை கரெக்டு. நெல்லை அப்படின்னா திருநெல்வேலியோட பேர் தான் நெல்லை, ஆனால் இவங்க நெய்வேலின்னு சொல்லியிருக்காங்க, அப்போ இது தப்பு. சனி நீராடு, எப்புலவரின் வாக்கு, ஔவையின் வாக்கு. சரியான எண்ணை கண்டறி. ஓர் இரவு, உயிரெழுத்துக்கு முன்னாடி எப்பவுமே ஓர் வரணும். நன்மொழி என்பதன் எதிர்ச்சொல் தீமொழி. குரில் நெடில் வேறுபாடு அறிந்து பொறுத்துக. அழி, ஆழி. அழி அப்படின்னா அழித்தல், ஆழி அப்படின்னா கடல். மதி, இரு பொருள் கண்டறிக. மதி அப்படின்னா நிலா, அறிவு. கால், கால் பங்கு பிரித்து கொடு, ஈரம் பார்த்து கால்வை. இச்செயலை செய்தது மங்கையா மடந்தையா என வினவுவது ஐய வினா. பல தொழில்கள் இயங்கினாலும் உலகம் ஏருக்கு பின்னாலேயே போகும், வருந்தி உழைத்தாலும் உழவு தொழிலே சிறந்தது. இதற்கு சரியான இணைப்பு சொல் அதனால். பல தொழில்கள் இயங்கினாலும் உலகம் ஏருக்கு பின்னாலேயே போகும், அதனால் வருந்தி உழைத்தாலும் உழவு தொழிலே சிறந்தது. சரியான இணைப்பு சொல் நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும். பிரித்தெழுதுக. இரண்டல்ல, இரண்டு கூட்டல் அல்ல. பெரும் கடல், பெருமை கூட்டல் கடல். அண்ணன், அன்னை, தந்தையின் கைப்பிடித்து குழந்தை நடைபழகும். அறிஞர் அண்ணாவின் சிறப்பு அவரது அடுக்குமொழி நடை. அதாவது இரண்டுக்கும் ஒரே ஒரு பொருள் வர மாதிரி. அன்னை தந்தையின் கைப்பிடித்து குழந்தை நடைபழகும். அறிஞர் அண்ணாவின் சிறப்பு அவரது அடுக்குமொழி நடை. அடைப்புக்குள் உள்ள சொல்லை சரியான இடத்தில் எழுது. யார் அவர் தெரியுமா. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. ஒற்றுமை கண்டால் வேற்றுமை நீங்கும். பசித்தவனுக்கு உணவு கொடு. குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது, காக்கையின் கூட்டில் முட்டையிடும். சரியான இணைப்பு சொல் அதனால். குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது, அதனால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும். கல், கூட்டுப்பெயர் கட்குவியல். ஆராயும் அறிவு உடையவர்கள் பயன் தராத சொற்களை பேச மாட்டார். சரியான இணை பனி, குளிர். தவறான இணை பகுத்தறிவு, இன்டிகிரிட்டி. இதுதான் தப்பு. சரியான இணை டிமாண்ட் டிராஃப்ட், வரைவோலை. எபிகிராஃப் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் கல்வெட்டு. கூற்று காரணம் சரி, சரியா தவறா. எட்டுத்தொகை நூல்களுள் ஒன்று புறநானூறு. பண்டை தமிழ் மன்னர்களின் ஆட்சி, வீரம், கொடை, கல்வி முதலியவற்றை அறியலாம். கூற்று காரணம் இரண்டும் சரி. திருமூலம் திருமந்திரம் எழுதினார். 11 சித்தர்களில் ஒருவர் திருமூலர். இதுவும் கூற்று காரணம் இரண்டும் சரி. குறில் நெடில் மாற்றம் தவறான இணை புகழ், திகழ். புகழ், பூ அப்படி வந்திருக்கணும். குறில் நெடிலுக்கு களம், காலம், சுழல், சூழல், வளம், வாழ்வு இதெல்லாமே கரெக்டு. புகழ், திகழ் தான் தவறு. உவமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். கல்லில் நாருரித்தல், இயலாத செயன். அள்ளில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும். இதுதான் சொற்களை ஒழுங்குபடுத்துவது சரியானது. அள்ளில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் வவல், உயிரெழுத்து. கான்சனன்ஸ். வவல் அப்படின்னா உயிரெழுத்து, கான்சனன்ஸ் மெய்யெழுத்து. ஹோமோகிராஃப் வவல், உயிரெழுத்து.
வவல் உயிரெழுத்து, கான்சனன்ட்ஸ் மெய்யெழுத்து, ஹோமோகிராஃப் ஒப்பெழுத்து, மோனோலிங்குவல் ஒரு மொழி. வவல்ஸ் அப்படின்னா உயிரெழுத்து, கான்சனன்ட்ஸ் மெய்யெழுத்து, ஹோமோகிராஃப் ஒப்பெழுத்து, மோனோலிங்குவல் அப்படின்னா ஒரு மொழி. ஸ்பேஸ் டெக்னாலஜி என்ற ஆங்கில சொல்லுக்கு தமிழ் சொல் விண்வெளி தொழில்நுட்பம். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கிராப் அப்படின்னா செதுக்கி. ஃபோல்டர், ஃபோல்டர் அப்படின்னா உரை. கிராப் அப்படின்னா செதுக்கி, ஃபோல்டர் உரை. கர்சர் அப்படின்னா சுட்டி, ப்ரௌசர் உலாவி. மரபு பிழையற்றதை எடுத்தெழுதுக. பனை வடலி, இதுதான் கரெக்டு. வினைமுற்றுக்குரிய வேர்ச்சொல் சென்றனர். வேர்ச்சொல் அப்படின்னா எப்படி? கட்டளை சொல்லில் வரும் செல். வேர்ச்சொல் நடந்தால் நட. ஒரு பொருள் தரும் பல சொற்கள் வயல், களனி, பழனம். எழுத்து கூட்டல் ஆணி சேர்த்தெழுதும் போது எழுத்தாணி. இங்கு நகர பேருந்து நிற்குமா என்று வழிப்போக்கர் கேட்பது அறியா வினா. நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது? 3 காலங்களையும் குறிக்கும் சொல் யாது? நடந்தால், இறந்த காலம், நடக்கிறாள், நிகழ்காலம், நடப்பால், எதிர்காலம். தவறான உவமை இணையை தேர்ந்தெடு. கீரியும் பாம்பும் போல. வேற்றுமைன்னு வரணும், இங்கே ஒற்றுமை இருக்கு. எத்தனிக்கும் எதிர்ச்சொல்லை எடுத்தெழுது. எத்தனிக்கும் அப்படின்னா அதனுடைய பொருள் முயலும். அப்போ அதுக்கு ஆப்போசிட் முயலாமை. இளமை என்பதன் எதிர்ச்சொல் முதுமை. புல் கூட்டுப்பெயர் புட்குழாம். புல்லுடைய கூட்டுப்பெயர் புட்குழாம். இதோடு இந்த வீடியோ முடிஞ்சது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.